ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது என்னோட குட்டி ஸ்டடி விலாக் தான். பையன் பார்த்திங்கன்னா 7:30க்கு தான் தூங்கினான். நைட் ஃபுல்லாக முழிச்சிருப்பான். ஸோ அவன் கூட சேர்ந்து நானும் தூங்கிட்டு ஒரு 10:30 போல் தான் எழுந்திரிச்சேன். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே சமைச்சு சாப்பிட்ணுன்ட்டு காலையில் வந்து காஃபியும் ப்ரெட் டோஸ்ட்டு தான் டக்குன்னு பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு படிக்க உட்காந்தேன். கரெக்டாக வந்து அவன் முழிச்சான் திரும்பியும். அதனால் அவனுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு மடியில் வச்சு இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டே இருந்துட்டு சைட் பை சைட் நானும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 11:00 11:15 போல் இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் தான். ஃபஸ்ட் லெசன் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். ஃபுல்லுமே அவனை ஆட்டிகிட்டே இருந்ததுனால அவனும் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தான் தூங்க வைக்கிறதுக்காண்டி. அதனால் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட்டாக படிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவனை ஃபஸ்ட்டு தூங்க வச்சுட்டு கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஏற்கனவே வந்து இதெல்லாம் படித்தது தான், நிறைய வாட்டி படித்தது தான். பட் இருந்தாலும் திரும்பி படிக்கும்போது புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்கும், மறந்த மாதிரியே இருந்துச்சு. அதனால் வந்து திரும்பியும் வந்து நல்லா ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பேராகிராஃப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பேராகிராஃப். அந்த லெசன்லேயே இந்த ஒரு பேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அதை வந்து ஒரு 2-3 டைம் வந்து திரும்பி படித்தேன். ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இதெல்லாம் கேட்குறாங்க கண்டினியூஸாக. அதனால் ஸோ அன்னைக்குன்னு பார்த்தா அவன் வந்து திரும்பியும் வந்து அழுதுட்டு மடியில் எடுத்து வைக்கணும், தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தான். அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், திரும்பியும் வந்து மடியில் வச்சு தூங்க வைக்கிறதுக்கு ஆட்டிகிட்டு இருந்தேன். டெய்லியும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கு தூங்குவான். பசிக்கும் போது மட்டும் அழுவான். ஃபீட் பண்ணி போட்டோன்னா அவன் பாட்டுக்கு தூங்குவான். இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. அன்னைக்குன்னு பார்த்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து அவனை வச்சுக்கிட்டே அவனை ஆட்டிக்கிட்டே நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறமே வந்து கொஞ்சம் நேரம் தாண்டி சரி ஓகே, இது வந்து செட் ஆகாது, ஃபஸ்ட்டு அவனை தூங்க வச்சிடலாம். நம்ம படிச்சுட்டு இருந்தோன்னா அவன் வந்து தூங்க மாட்டேங்கிறான் அந்த சவுண்டுக்குன்னு சொல்லிட்டு வாய் விட்டு தான் படிப்பேன். ஸோ அதனால் அந்த சவுண்டுக்கு தூங்க மாட்டேங்கிறான்ட்டு ஃபஸ்ட்டு அவனை ஆட்டி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படித்தேன் கொஞ்ச நேரம். அப்புறம் வந்து ஒரு 2:30 ஆச்சு. 2:30 ஆகும்போது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சமைக்க போனேன். அது வரைக்குமே அவன் வந்து மடியை விட்டு இறங்கலை. அதனால் அதுக்கப்புறம் தான் சமைக்க போனேன். சமைச்சிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு 4:00 4:30 ஆயிடுச்சு. சமைச்சிட்டு குளிச்சுட்டு வீட்டு வேலைலாம் பண்ணி முடிக்கும்போது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக வந்து என்னென்ன படித்து கம்ப்ளீட் பண்ணலாம், அதாவது குரூப் 4க்கு என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் இந்த மாதிரி 1 ஹவர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டு வச்சேன் பெருசாக. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உட்காந்து படிக்க உட்காந்தேன். ஒரு 5:30 வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் பையனை குளிக்க வைக்கணும். 5:00 மேலே பையனை குளிக்க வைக்கணும். அதுக்குள்ளே கொஞ்சமாவது படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு பேஜ் தான் திரும்பியும் வந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எப்படின்னா ஒரு இது படித்தோன்னா அது வந்து நல்லா மனசில் பதியணும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அந்த இது படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அன்றைக்கி இல்லவே இல்லை எனக்கு. அதனால தான் திரும்பி படித்ததே வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 5:20 போல் அவனுக்கு வந்து சுடுதண்ணி வச்சு அவனை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் விடவே இல்லை என்ன. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்தார். சமைச்சேன். நைட்டு வந்து ஆகிடுச்சு. ஒரு 12:00 ஆகிடும் எப்படியும் சமைச்சு சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிக்க. அதுக்கப்புறம் தூங்கியாச்சு. அவன் வந்து ஈவினிங் முழிச்சான்னா நைட்டு வரைக்கும் வந்து அவனை வந்து மாறி நாங்கள் வச்சுருக்கணும். அப்படின்னா தான் அவன் அமைதியாக இருப்பான். இல்லாட்டி வந்து அவனை சமாளிக்கிறது கஷ்டம், அழுவ ஆரம்பிச்சிடுவான். நைட் பார்த்திங்கன்னா அவன் மடியிலே படுத்து தூங்குவான். லைட் போட்டோன்னா ஃபீட் எடுத்துக்க மாட்டான், தூங்கவும் மாட்டான். அதனால் நான் லைட் போடுறதில்ல. டாக்டரும் அதான் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் அதனால தான் நைட்டு படிக்கிறதில்ல. நைட் லைட் போட்டேன்னா கண்டிப்பாக படிச்சிருப்பேன். இப்படி தான் அந்த டே போச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் எடுத்து வச்சேன். 12:30க்கு எடுத்து உட்காந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா நான் வந்து அவன் கூட நைட்டு ஃபுல்லும் முழிச்சிருக்கணும். முழிச்சிட்டு காலையில் வந்து ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் முழிச்சிட்டு உட்காந்துருந்தா தான் அது சுத்தமாக எனக்கு ஹெல்த்துக்கு செட்டே ஆகலை. தூங்காமல் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் ஒர்க் பார்க்குறது, வீட்டு ஒர்க்கும் பார்த்துட்டு படிக்கணுங்கிறதுனால இப்படி வந்து படிக்கிற ஒர்க் இல்லை அப்படின்னா நான் காலையிலே சமைச்சிட்டேன்னா அந்த டே ஃபுல்லுமே நானும் தூங்குவேன். அவன் கூட சேர்ந்து நானுமே தூங்கிட்டு ஈவினிங் போல் தான் நானும் எழுந்திரிச்சேன். அது வந்து அதை வந்து கட் பண்ணிவிட்டு தான் நான் படிக்கிற மாதிரி இருக்குது, படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு நைட்டும் முழிச்சிட்டு தூக்கம் இல்லாமல் குழந்தையும் பார்த்துட்டு இது எல்லாமே பண்ணும்போது
படிக்கிறதுக்கு உட்கார்றது வந்து உட்காந்தாலும் நம்மளால் முடியலைங்கிறப்போ லைட்டாக ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து என்னால் ஒரு லெசன் கூட கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு எவ்வளோ படிப்பேங்கிறது எனக்கு தெரியும். ஸோ வந்து அது சுத்தமாகவே அதில் வந்து ஒரு 10% கூட என்னால் முடியலங்கிறப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது மாறிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நான் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இந்த எக்ஸாம் முடியலைன்னா என்ன, நெக்ஸ்ட் எக்ஸாம் நமக்கு என்ன எக்ஸாமாக இல்லை, கண்டிப்பாக முடியும். ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்து சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்ட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.